அனைவருக்கும் வணக்கம். இந்திய வங்கிகளில் இருந்து 9,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட பிரபல தொழில் அதிபரான விஜய் மல்லையா தற்போது லண்டனில் வசித்து வருகிறார். அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பெரும் போராட்டத்திற்கு பின்னர் விஜய் மல்லையாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க இங்கிலாந்து உள்துறை அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய விஜய் மல்லையாவுக்கு 14 நாட்கள் அவகாசமும் வழங்கியுள்ளது. இது குறித்து ட்விட்டரில் பதில் கூறியுள்ள விஜய் மல்லையா நிச்சயமாக மேல்முறையீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளார். அவரின் மேல்முறையீடு உறுதியாகியுள்ளதால் எப்போது விஜய் மல்லையா இந்தியா கொண்டு வரப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆனால் அனைத்து சட்ட நடைமுறைகளும் நிறைவடைந்து விஜய் மல்லையாவை இந்தியா கொண்டு வருவது அவ்வளவு லேசுப்பட்ட காரியமாக தெரியவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏனென்றால் மேல்முறையீடு செய்ய விஜய் மல்லையா விண்ணப்பித்த பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் இந்த விவகாரம் குறித்து கேட்கப்படும். அந்த நீதிபதி தனது சம்மதத்தை தெரிவிப்பார். அதன் பிறகு 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் அவரது வேண்டுகோளை ஏற்பார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு குறைந்தது 18 மாதங்கள் வரை ஆகலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆக மொத்தம் விஜய் மல்லையாவை உடனடியாக இந்தியா கொண்டு வர முடியாது என்பதுதான் நிதர்சனம். நன்றி.